ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒன் பார்ட் ரெசிபியான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நைட்டே பச்சை பயிறு 1/2 டம்ளர் ஊற வச்சுட்டேன். சீரகம், வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து, பெரிய சைஸ் தக்காளி 2, கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே. நைட்டே ஊற வச்சுன பச்சை பயிரை நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 1 டம்ளர், பச்சை பயிறு 1/2 டம்ளர். நான் டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 பல் பூண்டு தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா கொதித்த பிறகு தாராளமாக மல்லித்தலையும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அரிசி சாதம் குழைவாக வேணும்னா இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாங்க. இந்த ரைஸை நம்ம உதிரியாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. குழைவாக வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.